கடந்த மக்களவை தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற்றதைப் போல வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் சாதித்து காட்டுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். மதுரை உத்தங்குடியில் திமுக தென்மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 மாதங்களில் மட்டும் 7 மாநாடுகளை நடத்தி 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை சந்தித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2 மாசத்துல 7 மாநாடுகள் நடத்தி 9,30,000க்கும் அதிகமானவரை சந்திச்சு நான் பேசியிருக்கிறேன். அதனால நான் சவால் விட்டு சொல்றேன், இப்படி தேர்தலுக்கு ஆயத்தமாக ஒரு கட்சியை இந்தியாவிலே காட்டுங்க பார்க்கிறேன். நான் முடியாது, நிச்சயமாக முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள்கிட்ட இருந்து மக்களுக்காக உருவான இயக்கம். நாமெல்லாம் பெரியார், அண்ணா, கலைஞருடைய பிளட் ரத்தம். நம்ம இயக்கத்தை தொட்டு பார்க்கணும்னு சீண்டி பார்க்கணும்னு நினைச்சால தமிழ்நாடே திருப்பி பதிலடி கொடுக்கும் என்ற பயம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மத்திய பாஜக அரசு திட்டமிட்டு திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். சிபிஐ, இடி, ஐடி போன்றவற்றை கண்டு அஞ்சமாட்டோம் என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் இதை அனைத்தையும் கடந்து வெல்வோம் ஒன்றாக என்று சூளுரைத்தார். ஆட்சிகள்ல பதவிகள்ல உயிரே போனாலும் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். என்ன வழக்கு போடு, நாங்கள் பார்க்காத மிசாவா, நாங்கள் பார்க்காத தடாவா? இன்னைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லயே திமுக மேலதான் பாஜக அரசு அதிகமான ரைடுகள் நடத்துறாங்க. நம்ம அமைச்சர்களுக்குத்தான் அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கறாங்க. ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தலாம்னு பார்க்கிறாங்க. எமர்ஜென்சியை பார்த்த இயக்க திமுக. அதனால உங்களுடைய இந்த சிபிஐ, இடி, ஐடி என எந்த சித்து விளையாட்டுக்கு நாங்க அஞ்ச மாட்டோம். அதுக்கு வேற ஆளை பாருங்க. என்னானாலும் சரி, நாங்க எழுந்து நிற்போம், ஒரு கை பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக இப்படி தைரியமான போராடுகிற காரணத்தால் தான் மக்கள் நம்ம கூட ஆதரவா இருக்காங்க. அதனாலதான் சந்திக்கிற எல்லா தேர்தலையும் நாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.